மூடப்பட்ட ஒரு மூடப்பட்ட பாருக்கு தாவேகா நிர்வாகிகள் போயிருக்காங்க. மூடப்பட்ட பாருக்கு எதுக்கு திறந்து வைக்கவா? திறந்து மூடி இருக்கா இல்லைன்னு பார்க்க போயிருக்காங்க. தண்ணி பாட்டில் நீ மூடிடுது. தண்ணி பாட்டில் கேட்டிருக்கானுங்க. தண்ணி பாட்டில் தரலன்னு ஒன்று வாட்டர் பாக்கெட் கேட்டிருக்கு. வாட்டர் பாக்கெட்டில் தண்ணி பாட்டில் கேட்டிருக்காங்க. அது தரலன்னு ஒன்னே அங்கே இருந்த ஊழியராக போட்டு சாத்துன்னு சாத்தி பொழந்திருக்காங்க. அவங்களுக்கு கத்தி குத்தி இருக்காங்க. கத்தி குத்து எத்தனை தையல் தெரியல. எந்த ஆஸ்பத்திரி எல்லாம் சொல்லுவாங்க. அரெஸ்ட் இல்லை அரெஸ்டா? கத்தி குத்து வாங்கினவர் தான் அரெஸ்ட், குத்துனவர் அரெஸ்ட் இல்லை, குத்துனவர் தான் அரெஸ்டா? கேள்வியா ஒரு விஷயத்த சொன்னால் அடுத்து as a journalist I have to raise a questions. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. சரி, அடுத்து செய்தி வருவோம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கோட்டுனது வேற. இவ்வளவு நாளா நீங்க விஜயை பார்த்து கேள்வி கேட்டீங்க. 7 தில்ற கடையை மூடினீங்களே, கடைப்பட்டியில வெளியிடுங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடை உண்மையிலேயே இந்த நம்பர் வெளியிட்டு இருக்கா இல்லையான்னு ஒரு ஆள் களத்துக்கே போய் வீடியோ போட்டாருங்க. பாருங்க, கலந்து வியாபாரம் நடக்குது, இந்த கடையை மூடிட்டேன்னு அறிக்கை விட்டுருக்காங்க பாருங்கன்னு காமிச்சிட்டாப்ல. காமிக்கிறாங்க. இப்போ எல்லா கடைக்கும் நீங்களும் போங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்தந்த மாவட்ட வாரியாக கடையை வெளியிட்டு இருக்கிறாங்க அரசாங்கம். அந்தந்த கடைகள் மூடப்பட்டிருக்கா, ஃப்ரண்ட்டு மூடி தான் இருக்கும். நீ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட்டு மூடி தான் இருக்கும். பின்னாடி போய் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஆமாம், நீங்கள் சொல்லணும்ல விஜய் அவர்கிட்ட, நீங்கள் என்ன சார் அப்படின்னு. யாருக்கு போகும் இல்லைன்னா 10 ரூபா 20 ரூபா அது மாதிரி சொல்கிறேன் நான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, திருவண்ணாமலையில ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. இப்போ ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா யாரு முதல்ல போய் உட்காருவாங்க, யாரெல்லாம் இருப்பாங்க? சேர் போடுறவங்க, பந்தல் போடுறவங்க. ஆமா, காமெடி வேண்டாம், காமெடி சிரிக்க மாட்டாங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன் நான். ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பந்தல் போடுறதா ஃபர்ஸ்ட் போய் பந்தல் போடுவாரு. அதெல்லாம் ஓகே, பந்தல் போடுவாங்க. அதுக்கப்புறம் அதிகாரிகள், ரிப்போர்ட்டர்ஸ் இவங்க தானே ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஆனால் ரிப்போர்ட்டர்ஸ் உட்கார வேண்டிய இடத்துல ரிப்போர்ட்டர்ஸ்லாம் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கு நிர்வாகிகள் வந்து அவங்களோட பிளேஸ்ல உட்காந்துக்கிட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், ரிப்போர்ட்டர் ஏன் உட்காரணும்? அவங்க கேமரா நின்றுட்டு ஹேண்டில் பண்ணும், உட்காந்துட்டு இப்படி எடுப்பீங்களா? நான் ஏன் கேட்குறேன், ரிப்போர்ட்டர் ஏன் உள்ள போகணும்? ஏன் போகணும்? அவங்க அரசுக்காக நடத்தணும். இதனால இருக்கு, எதுக்கு நம்மளாம் உயிர் வாழணும், நாண்டுகிட்டு சாவோம்? இப்போ நான் கேட்குறேன், அரசியல் யார் நடத்தணும்னு கேட்குறீங்க. அரசியல் நடத்தலாம் நீங்க இந்த விஷயத்தை பேசுவீங்களா? நம்ம கண்டென்ட் யார் கொடுப்பா? அதனால அடுத்து காஞ்சிபுரத்துல ஒரு பஸ் போயிட்டே இருந்திருக்குப்பா. காஞ்சிபுரத்துல ஒரு பஸ் தான் போயிட்டு இருக்கு. ஒரு பஸ் கவர்மெண்ட் பஸ். மகளிர் விடியல் பேருந்தா இல்ல நீல கலர்? அப்ப காஸ்ட்லி 14 ரூபா 15 ரூபா பஸ் போயிட்டு இருந்திருக்கு. 15 ரூபா கொடுத்து டிக்கெட் போனவங்க பாதிலே தடவை இறங்கி பஸ்ஸை தள்ளிக்கிட்டே போயிருக்காங்க. தள்ளு. ஏன் பஸ் பிரிட்ஜ் மேல ஏறிடுதா? பிரிட்ஜ் மேல ஏறினா யார் தள்ள போறாங்க? வண்டி ரிப்பேர் ஆயிருக்கு. ரிப்பேர் ஆயிருச்சா? அப்ப அவங்களே இது உங்கள் சொத்து, அதனால அவங்களே தள்ளிட்டு போய் மெக்கானிக் செட்ல விட்டுருக்காங்க. இப்போ உங்க சொத்தை நீங்க அப்படியே நடு இப்ப கார்ல போறீங்க, ரிப்பேர் ஆயிடுச்சு செய்தியில போடுவீங்களா ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு? தள்ளிட்டு போவீங்கல்ல, அப்படி மக்கள் தள்ளிட்டு போயிருக்காங்க. தள்ளிட்டு போறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் அறிவா செயல்பட்டு அந்த வண்டியை சரி பண்றதுக்கான வேலையை பார்ப்பேன். முட்டாள்தனமா அந்த மாதிரி அதை பராமரிக்காம விட மாட்டேன். இப்ப நீங்க கொஞ்ச நேரம் வண்டி அப்படி தள்ளிட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப எல்லாம் டக்கு டக்குன்னு மேல ஏறிடலாம். ஏறிட்டா போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரம் போயிடலாம். புரியுதுங்களா? அவ்வளவுதான் மேட்ரு. அடுத்து இப்போ நம்ம ஆப்லாம் நீங்க என்னென்ன ஆப் யூஸ் பண்றீங்க? ஸ்னாப்சாட். அதான் சொல்ல முடியாது. ஏதாவது ஆப் இதெல்லாம் கேட்கலாமா? கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லா கேட்கலாம். அது டேட்டிங் ஆப் என்ன? பம்பரா பம்பர் சைடு மர்க்காரு, டிண்டர், பம்பிள் இதெல்லாமே எல்லாம் இருக்கு. கூட ஒருத்தர் தமிழ் சாதி மேட்ரிமோனிலாம் 4-5 வச்சிருக்காரு ஐடி வச்சு. என்ன சொல்லுங்க, என்ன விஷயம்? ஆப்ல என்ன இருக்கு? ஆப்ல இன்னொரு ஆப் வந்துட்டு அறிமுகப்படுத்திருக்காங்க, தீர்வு ஆப். ஆமா, தீர்வு. எதுக்கான தீர்வு? இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கான ஆட்சியை ஒழிக்கிறதுக்கான தீர்வு. இல்ல ஆட்சி இனிமே சிறப்பா அமையணும் அப்படின்றதுக்காக அதுக்கு ராஜினாமா தான். அதுக்கு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி நான் அதுல போய் தீர்வு பண்ணணுமா? ஆமா, அந்த ஆப்ல வந்துட்டு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே வந்து நடவடிக்கை எடுத்துருவாங்க. இப்போ என்னன்னா, ஏற்கனவே தாவேக்கால ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணி இந்த ஆப்பை நான் தினமும் பார்த்துக்கிட்டே இருப்பேன், உங்க எல்லாரையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னாங்க. ஆனாலும் அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் தான் பாதி பேர் பாலியல் குற்றவாளியா இருக்கான். அப்ப அதை பார்த்துட்டு தான் இருக்காரு அவரு. அந்த ஆப்ல முடிச்சு விட்டாங்க, அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அது பிஜேபி ஆப். என்ன தீர்வு ஆப்பா? ஆமா, ஆளுக்கு டெய்லி எல்லாரும் ஒரு புகார பக்கத்துல நடக்கிற எல்லாத்தையும் அடிங்க, போட்டுக்கிட்டே இருக்கும், பண்ணி விட்டுருவோம்.
அடுத்து இப்போ ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்குது, உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல, அது ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லுவாங்க. புதுசாக இ-பைக் வாங்குறவங்களுக்கு அரசாதான் 20,000 ரூபா மானியம் தராங்க. அது ஸ்விக்கி சொமோட்டோ ஓட்டுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா 20,000 ரூபா மானியம் தராங்களாம் இ-பைக் வாங்குறவங்களுக்கு. இது உண்மையா பொய்யான்னு தெரியல. எனக்கு என்ன சந்தேகம் தான், 20,000 ரூபா மானியம் தரீங்க, அதுக்கு சார்ஜ் போடுறது கரண்ட் தருவீங்களா? வீட்டுக்கே நாங்கள் கரண்ட் தர மாட்டோம். என்ன இப்போ பேசுப்பா, ஏதாவது என்ன ஊமையாவே உட்காந்துருக்கீங்க? நீங்க கேஸ்ல போற கார் பார்த்துருக்கீங்கல்ல, பார்த்துருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல கேஸ்ல போற பைக் வர போகுது. அது வந்துருச்சு. வந்துருச்சா? இப்ப 6 சிலிண்டர் வந்துருச்சுன்னா 3 சிலிண்டர் பைக் வச்சு ஓட்டுக்கடா வெண்ணைகளா? அது எல்பிஜி, அது சிஎன்ஜி. சரி, நீங்க கன்வெர்ட் பண்ணுங்கடா. எல்லாமே கேஸ் தானே, புரியுது? எல்லாமே கேஸ் தானே. நீங்க ஏன் கேஸ்ல சாதி பாக்குறீங்க? நான் கேக்குறேன், கேஸ்ல எதுக்கு சாதி பாக்குறீங்க? எப்படி கோத்துறாரு பத்தியா? அப்படி பிரிக்காதீங்க கேஸை. கேஸ்ல நல்ல கேஸ் இருக்கு, கெட்ட கேஸ் இருக்கு. இப்ப நீங்க பருப்பு சாப்பிட்டீங்கன்னா கெட்ட கேஸ் சாப்பிட்டா அது வேற. அப்ப பருப்பு சாப்பிட்டு ஏறி வண்டியில உட்காந்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகி போய் புல்லட் ஓட்டுற மாதிரி இருக்கும். வேற விஜயபாஸ்கர் வந்துட்டு டிவிகேல போய் இணைய போறாரு அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். துரோகி விஜயபாஸ்கர் ஒழிக அப்படின்னு சொல்லி புதுக்கோட்டையில அதிமுக சேர்ந்தவங்க வந்து போராட்டம் அந்த நடத்தி வீடியோ பாத்தீங்களா? வேட்டி கடியில பட்டாசு வெடிச்சு விட்டாங்க. போராட்டம் நடத்த வேண்டிய இடத்துல அதிமுகவுக்கு இதே வழக்கமா போச்சு. குடும்பாவை எரிக்கிறேன்னு வேட்டி எரிச்சு விட்டுருவாங்க. அதாவது நான் கேக்குறேன், போராட்டம் பண்றீங்க சரி, கீழே வெடி இருக்கிறது கூட தெரியாம போராட்டம் பண்ணுவீங்க. ஒரு 1000 வாலான்னு நினைக்கிறோம். அப்படியே ஃபுல்லா பெருசா இருக்குது, வெடிச்சிட்டு எவனா அது வெடியா போட்டது அப்படின்ட்டு அங்க இருக்கிற வெடி மேல ஏறி நின்று போராட்டம் பண்ணிருக்காங்க. பின்னாடி நம்ம சும்மா எல்லாமே எவ்வளவு கொளுத்தி விட்டுருக்கான். பட 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 படன்னு வெடிச்சு வருது. ஒரு ஆளு அந்த வெடிக்கு நேரம் இப்படி நிக்கிறா போல வேற. ஆமா, அதுக்கப்புறமா லட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓ, கொண்டாட்டமா? கொண்டாட்டம். பட்டாசும் வெடிச்சிருக்காங்க, லட்டும் கொடுத்திருக்காங்க. ஆனா வெளியே போனதுக்காக வெளியே போனதுக்காக கொண்டாடி இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு தீவிர விசுவாசிகளாச்சே புதுக்கோட்டையெல்லாம். இப்ப இனிமே அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லாரும் உண்மை பேசுவாங்க. விஜயபாஸ்கர் குட்கா வழக்குல எவ்வளவு ஊழல் பண்ணாருன்னு தெரியும். பேசிட்டாங்களே எவ்வளவு. அவ்வளவு இனிமே இல்லைன்னா நாங்க எடப்பாடி பழனிசாமிக்காக சில உண்மைகளை பேசாம இருக்கோம். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி வெளியே, எடப்பாடி பழனிசாமி ஒரு பச்சை துரோகி ஊர்ல எவனுமே இல்ல, நாங்க அமைதியா இருந்ததுக்கு காரணம் யாருன்னா மிதுனுக்காக அப்படின்னு பேசுவாங்க. ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்காரு. அதுக்குதான் நீங்க அதிமுகல சேரும் போது உங்க சொத்து பத்து, உங்க குடும்பத்தோட சொத்து பத்து எவ்வளோ, இப்போ உங்களோட சொத்து எவ்வளவு இருக்கு, நீங்க கட்சியில சேர்ந்து சம்பாதிச்சது, உங்க பதவியை சம்பாதிச்சது, இதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதே கேள்வி திரும்ப அவர்கிட்ட கேட்டா அதே பண்ண முடியாது. அவர் கட்சி விட்டு போகல, கேட்போம். அவர் கட்சி விட்டு போகல. இதே கேள்வி இப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டா அவரு கட்சி அழிச்சிட்டு தானே, கட்சி விட்டு போடல. அவரும் கட்சி விட்டு போல. நீ கட்சிக்குள்ள இருந்து என்ன வேணா பண்ணிக்கலாம், கட்சி விட்டு போகல. வேற வேற. அடுத்து இந்த பிரபுன்னு ஒரு சுத்திட்டு இருந்தாருப்பா, இவரு விக்ரம். சூப்பர் காமெடி, நல்ல கவர்மெண்ட். டிகே பிரபுன்னு ஒரு சுத்திட்டு இருந்தாருப்பா. ஆமா, அவர் ஒரு அமைச்சர்ல. சரி, கிளினிக் ஓபன் பண்ணி கிளினிக்ல வேலை பார்த்துட்டு இருக்காராமா. ஆளே பார்க்க முடியல. ஆமா, இன்னும் சம்பளம் போட்டுருக்க மாட்டாங்க. எம்எல்ஏக்கெல்லாம் போட்டிருப்பாங்களே, மாசம் பொருந்திருக்கே சம்பளம் போட்டிருப்பாங்க. அப்புறம் என்னவா இல்ல, அவருக்கு சம்பளத்துல இருந்து ப்ரொமோஷன் செலவு மட்டுமே 100 மடங்கு அதிகமாகுது. அப்ப வேலைக்கு போய் தான் ஆகணும். சொல்லு. அதாவது இந்த அமைச்சரான புதுசுல எல்லா செக் போஸ்ட் உள்ளியும் போயிட்டு வர ராலி போற ராலியோட ரிஜிஸ்டர் நம்பர் எழுதிட்டு இருந்தாரு. செக் போஸ்ட் தாண்டி எங்க போகுது வருதுங்கிறத. இப்ப கனிமா கொள்ளையடிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஆளையா காணும். கனிமாவா? கண்டுபிடிக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ஃப்ளோல போயிட்டு இருந்தா வளர்ந்து கனிம வளம் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. கனிமா வளம் ரோடு ஃபுல்லா கொட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. எதை சொல்ல வராங்க? சொல்லுங்க. ரோடு பூரா கொட்டிட்டாங்க, ஆபத்தா இருக்கு, மக்கள் அவதிப்படுறாங்க, ஒரு கஷ்டமான சூழல் இருக்கு. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். நீங்க இதே கனிம வளம் தான் தென்காசியில வந்துட்டு புலிமுருகன் முருகா முருகா புலி படமா? இல்ல தென்காசில புலியரை அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வந்துட்டு கனிம வளம் கடத்திருக்காங்க. அதை வீடியோ எடுத்துமே போட்டிருக்காங்க. மாற்றம்னு சொன்னீங்களே, இதுதான் உங்க மாற்றமா? சொல்லுங்க, நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இனிமே எந்த ஆட்சி நீங்க இனிமே என்ன பண்ண போறீங்க? எங்களுக்கு நாங்க கோவமா கண்டனத்தை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். சொல்லுங்க. வேற இப்ப ஒரு மோசமான செய்தி என்னன்னா, தாவேகா ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நாள் ஒரு பொண்ணுக்கு வந்து நாங்கள் வேலை வாங்கி தரோம். அந்த பொண்ணு வந்து விஜய் ரசிகர், 20-25 வருஷமா விஜய் ரசிகை. அப்படியே அந்த பொண்ணை வந்து நான் இப்போ இந்த கட்சி ஆரம்பிச்சோடனே கட்சிக்குள்ளேயே வந்துடுறாங்க. ஒரு 2 நபர் என்ன பண்ணுறானுங்கன்னா, நான் உனக்கு வேலை வாங்கி தரேன், லாட்ரியில் ஏதோ பங்கு தரேன் அப்படி இப்படின்னு ஏதோ பேசி
மயக்கம் மருந்தா அதை கொடுத்து கார்லேயே கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிடறானுங்க. இந்த பொண்ணு தைரியமா போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குது. அது ஒரு கடைக்கோடி கிராமம். அந்த கிராமத்துல இருக்க ஒரு பொண்ணு தைரியமா வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குது. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த 2 பேர் கைது. இப்ப கைதுக்கு அப்புறமாச்சும் அந்த பொண்ணு நிம்மதியா இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்ல. அதே தொகுதியில, அந்த தூத்துக்குடியில இருக்கிற ஸ்ரீவைகுண்டம்ன்ற தொகுதியில எம்எல்ஏவா இருக்கவர் என்ன செய்யறாருன்னா, சரவணன் அவர் போயிட்டு நீ அந்த கேஸை வாபஸ் வாங்கணும், உன்னை சும்மா விட மாட்டேன், உனக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது. கட்சி ஆளுங்களை வீட்டுக்கு அனுப்பி, சொந்த கட்சி நிர்வாகி, அந்த பொண்ணு இன்னும் கட்சியில தான் இருக்கு, கட்சியிலே இருக்க பொண்ணையே கட்சி ஆளுங்களே அனுப்பி இந்த கிராமத்தை விட்டே காலி பண்ணு அப்படி இப்படின்னு அவ்வளோ டார்ச்சர். இது மிரட்டுறதுக்கான காரணம் எப்படின்னு பார்ப்போம். ஒரு பக்கம் அந்த பொண்ணு வந்து தெளிவா சொல்லுது, அவனுங்க 2 பேரும் சரவணன் பேரை சொல்லிதான் நான் கூப்பிட்டே போனாங்க, சரவணன் கூப்பிட்டாருன்னா நான் போனனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இவங்க 2 பேரை கைது பண்ணிட்டாங்க. எம்எல்ஏவே அவங்க பதவியை விட்டு தூக்கல, ஏன் கைது பண்ணல? பண்ணிருந்தா அவர் போய் மிரட்டுறதுக்கான வேலை ஆயிருக்குமா? இதுல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, புஷி ஆனந்த் கிட்ட சொல்லி உங்களுக்கு வேலை வாங்கி தரேன், இது இன்னும் மேல் இடத்துக்குலாம் தெரியும். யார் அந்த மேலிடம் தெரியல, இப்போ வரைக்கும் தெரியல. அமைச்சருக்கு மேல ஒரு மேலிடம்னா அது யார்? அந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேல யார்கிட்ட உதவி கேக்குதுன்னா, நம்பி இருக்கிற முதல்வர் விஜய்கிட்ட தான் கேக்குது. ஆமா, என்னை விட்டுறாதீங்க, நான் உங்களை நம்பி இருக்கேன், என் வாழ்க்கையை 25-30 வருஷமா அந்த கட்சியாக ஓட்டிட்டேன், சிங்கப்பெண் அதிரடிப்படையிலிருந்து ஒரு பெண் காவலரை எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்குது. வேற எதுவுமே கேட்கல அந்த பொண்ணு. இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிலாம் கூட பெருசாக அந்த சைடு சொன்னாலும், எனக்கு பாதுகாப்பு, உயிருக்கே பாதுகாப்புங்கிற நிலையை தான் சொந்த கட்சி நிர்வாகிகள்கிட்ட இவங்க வச்சிருக்காங்க. இப்படியான ஒரு லட்சணத்துல ஒரு ஆட்சி. முதல்வர் காதுல வாங்குவாரா? கிழிச்சு வாங்கிடுவார். அடுத்து பார்த்தா அப்படின்னா, கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல படுக்கை பற்றாக்குறை இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ லேடிஸ் படுக்கக்கூடிய இடத்துல வந்து ஜென்ஸை படுக்க வச்சுறாங்க. இதனால அங்க வந்து பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்படுவானே. சரி, சந்தோஷப்படுவோம்னா சரி, ஏதோ ஒரு படுக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறது என்ன இது? ஆமா ஆமா, போற வண்டி அப்படியே என் பக்கம் திருப்பி இவர்கிட்ட கொடுத்தா அவர் வந்து ஐயோ நான் படுக்க மாட்டேங்கன்னு சொல்லுவாரு. சத்தியமா இது உடம்பு முடியாம போறீங்க, ஒரு மயக்க நிலைமையில இருக்கீங்க, அப்புறம் பெட்டு கொடுத்தா படுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? அதான் நானும் சொன்னேன், நீ ஏன் தப்பா புரிஞ்சுக்கீங்க? அந்த அர்த்தத்துல தான் நானும் சொன்னேன். அவனை பார்த்தா எப்படி தெரியுது? கிண்டர் ஆப் யூஸ் பண்றான்றீங்க. கிண்டர் எனக்கு தெரியாது, இப்ப நான் யூஸ் பண்றதுல அவ்வளவுதானா? திரும்பவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா, ஒசூர்ல ஸ்மார்ட் கிளாஸ் வந்து நடந்துருக்கு. அப்படி நடக்கும் போது அங்க யூஸ் பண்ண கிளாத்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டூடெண்டே, அங்க படிக்கிற பசங்களே வந்து துவைச்சு காய போட்டு இருந்திருக்காங்க. இதை பக்கத்துல நின்று டீச்சர்ஸுமே வேடிக்கை பார்த்து இருந்திருக்காங்க. முன்னாடியெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா சேர்ல எடுத்துட்டு போங்க அப்படின்னு நாங்களே கூட போயிருந்திருக்கோம். சேர் எடுத்து, ஏன்னா ஈஸியாக நம்ம ஓபி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்லாம் அதெல்லாம் போயிட்டு இப்போ அங்கே யூஸ் பண்ண கிளாத்து அவங்க என்னென்னலாம் பண்றாங்களோ இது எல்லாமே அந்த மாணவர்களுக்கு வந்திருக்குமல்லவா? வந்திருக்குன்னா ஆனா அந்த மாணவர்கள் அதை செய்ய சொல்றது தப்பு இல்லையா? தப்புதான். இருந்தாலும் கிளாஸை கட்டடிக்கலான்னு வேணா இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ட்ரெஸ்லாம் துவைச்சு போடுங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். ட்ரெஸ்ஸை வீட்லயே துவைச்சு போட முடியாது, அதை புழிஞ்சி எடுத்து கொண்டு போய் காய போடுறது. இல்ல ஒரு ஃபங்க்ஷனா இப்படி ஒரு மாதிரி இப்படி போட்டு வைப்போம்ல, பெருசா இருக்கும், அது எல்லாம் பசங்க ஏதோ ஒரு மாதிரி போட்டு வைப்பீங்க. ஆமா, உண்மையிலே அரசு பள்ளி மாணவர்களை இப்படி வந்து சொந்த பணிக்காக வேலை வாங்குறது தப்பு. அந்த ட்ரெஸ்ஸு துவைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் தனியாக ஃபண்டு கொடுத்துருப்பாங்க. மேபி அங்கே இருக்க யாரையாவது ஆட்டையை போட்டிருக்கலாம், அதுக்காக இவங்கள வச்சு வேலைகளையே பார்த்துருக்கலாம், அதுக்காக கூட நடந்திருக்கலாம். நிறைய இடத்துல சத்துணவு முட்டை திருட்டு போகலாம். ஆமாம், அதெல்லாம் கூட கம்ப்ளைண்ட்டாக வருது. நம்ம முதலமைச்சருக்கு 6 மாதம் டைம் கொடுப்போம், அதுக்குள்ள இந்த ட்ரெஸ்ஸு காயலை இல்லை இது எல்லாமே நடக்கும், மாறும். நம்புவோம், மூடிட்டாங்க, மாறும், அவ்வளோதான், முடிச்சிருவோம்.